31 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு டிட்டோஜாக் ஒருநாள் அடையாள வேலை நிறுத்தம். திருவாரூர் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகம் முன்பு ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள் ஆசிரியைகள் போராட்டம். திருவாரூர் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகம் முன்பு தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு டிட்டோஜாக் சார்பில் தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளி ஆசிரியர்களின் 31 அம்ச கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றிட வலியுறுத்தி ஒருநாள் அடையாள வேலை நிறுத்தம் செய்து போராட்டம் நடத்தினர். இந்த போராட்டத்தின் கோரிக்கைகளாக இடைநிலை தொடக்கநிலை ஆசிரியருக்கு மத்திய ஊதியம் வழங்கப்பட வேண்டும், புதிய ஓய்வூதிய திட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும், தொடக்க கல்வித்துறையை சீரழிக்கும் மாநில பணி மூப்பு அரசாணை எண் 243 ரத்து செய்யப்பட வேண்டும், ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சியின்றி பணி மூப்பின்படி பதவி உயர்வுகள் வழங்கப்பட வேண்டும், உயர்கல்விக்கான ஊக்க ஊதிய உயர்வுகள் வழங்கப்பட வேண்டும், நிறுத்தி வைக்கப்பட்ட விடுப்பூதிய உரிமை மீண்டும் வழங்கப்பட வேண்டும் உள்ளிட்ட 31 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தினர். இந்த போராட்டத்தில் மாநில, மாவட்ட, ஒன்றிய, சரக, நகர பொறுப்பாளர்கள் மற்றும் ஆசிரியைகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். டிட்டோஜாக் மாநில உயர்மட்ட குழு உறுப்பினர் சண்முகநாதன் தலைமையில் மாவட்ட உயர்மட்ட குழு உறுப்பினர் பே. இரா ரவி, ஒருங்கிணைப்பாளர்கள் ஈவேரா, ராமலிங்கம், காசிராஜா, பாலசுப்பிரமணியம் உள்பட ஆயிரக்கணக்கான திருவாரூர் மாவட்ட ஆசிரியர்கள் ஆசிரியைகள் போராட்டத்தில் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களினுடைய கூட்டு நடவடிக்கை குழுவின் சார்பாக இன்று மாநிலம் முழுவதும் ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தத்தை துவங்கி இருக்கிறோம். இடைநிலை ஆசிரியர் ஊதிய பிரச்சினை ஏற்றுக்கொண்ட அமைச்சர் முன்னிலையில் ஏற்றுக்கொண்ட 12 கோரிக்கைகளுக்கு கூட அரசாணை வெளியிடாத நிலை. அதை தவிர 31 கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ந்து நாங்கள் இயக்குநரும் அமைச்சரிடம் பேச்சுவார்த்தை நடத்தியும் எந்த விதமான முன்னேற்றமும் இல்லாத காரணத்தினால் டிட்டோஜாக் தற்பொழுது முடிவெடுத்து இன்றைய அடையாள வேலை நிறுத்தத்தை துவங்கி இருக்கிறோம். இன்று ஒரு நாள் தமிழகம் முழுவதும் தொடக்க கல்வி ஆசிரியர்கள் கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் பணியை புறக்கணித்து இன்று வீதிகளிலே போராடி கொண்டிருக்கிறார்கள். இதற்கு பிறகும் அரசு உங்களுடைய கோரிக்கைகளை ஏற்று அரசாணைகளை பிறப்பிக்கவில்லை என்றால் 29, 30, 1ஆம் தேதிகளிலே சென்னையை நோக்கி கோட்டை முற்றுகையிட இருக்கிறோம். அந்த அளவிற்கு ஆசிரியர்களை மேலும் தள்ளாமல் அரசு உடனடியாக எங்களுடைய கோரிக்கைகளை செவிசாய்த்து முதலமைச்சர் எங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று திருவாரூர் மாவட்டத்திலிருந்து கேட்டுக்கொள்கிறோம். இல்லாவிடில் தொடர்ந்து போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு ஆசிரியர்கள் தள்ளப்படுவார்கள் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். திருவாரூர் மாவட்டத்தில் இப்போ பள்ளிகள் அனைத்தும் மூடப்பட்டிருக்கிறது. 3000 சொச்சம் ஆசிரியர்களும் பணி புறக்கணிப்பில் இருக்கிறாங்க. இங்கே கிட்டத்தட்ட 2000 பேர் 1500 பேருக்கு மேலே நாங்கள் இங்கே ஒன்று கூடி இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டு இருக்கிறோம். முழுவதுமாக பள்ளிகள் இயங்கவில்லை. அவர்களை இல்லந்தேடி கல்வி ஒருங்கிணைப்பாளர்கள் ஏஐ போன்றவர்களை வைத்து பள்ளிகள் இன்று இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆசிரியர்கள் ஒருவர் கூட இல்லாமல் அனைவரும் பள்ளிகளை புறக்கணித்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார். பே. இரா ரவி, மாவட்ட உயர்மட்ட குழு உறுப்பினர் டிட்டோஜாக்.